நாமத்தினாலே இந்த சண்டே ஆராதனையில் ஒவ்வொருவரையும் வாழ்த்து வரவேற்கிறோம். Greetings to you all in the name of Jesus Christ for the Sunday service. நாம் எல்லாருமாய் தேவனுடைய சமூகத்தில் துதிக்கு முன்பதாக ஆராதிக்க முன்பதாக நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். Before we begin praise and worship, let us all close our eyes and look to the Lord. அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை ஒரு நாளை துதிக்க முடியாது ஆராதிக்க முடியாது நல்ல நேரத்துக்காக நன்றி ராஜ்யமே. இந்த ஆராதனையுமான தோப்புதல் முடி வரைக்கும் தேவ பிரசனம் எமது நாளைக்கு சீட்டும் நாமம் உயர்த்தப்படுது. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய நேரத்துக்கு தேவ சமூகத்தில் கரங்களை தட்டி சில நேரம் நம்ம ஆராதிக்க போகிறோம். எங்க இருக்கிறீங்களோ விலந்து நின்று தேவ நாமத்தை ஆராதிக்க போகிறோம். தேவ உற்சாக பாடல் சொன்னா பிரியா இயேசுவே இயேசு சுந்தரா வாழு பங்காரா இந்த பாடல் துதிப்புமாக அவர் எல்லா நேரத்திலும் கருத்து சமூகத்தை துதிப்பதே ஒரு சந்தோஷம், துதிப்பதே ஒரு மகிழ்ச்சி, துதிப்பதே ஒரு உன்னதமான சந்தோஷமா இருக்குது. கர்த்தரை வேண்டி நாம் ஆராதிக்க போகிறோம். தேவ சகோதரி நாம் ஆசீர்வாதம் தேவனை திரும்ப நம்மை ஆசீர்வதிக்கிறோம். நாம் தேவ நாமத்தை கேட்டு தேவ நாமத்தை பரிசுத்தமாக கரங்களை தட்டி தேவ ஆசீர்வதிக்கிறோம். Priya Yesuwe, Nu estoy sola, Bala Bangara, Bala Bangara. Nanna Priya Yesuwe, Nu estoy sundara, Bala Bangara. Grace
அப்பா. வாக்கினால் எத்தனை பேர் விசுவாசிப்பீங்க இந்த கடைசி நாட்டில் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவி ஊற்றுன்னு சொன்னது போல இயேசுவுக்கு நாம் துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் கூட துதிக்கும் போது எங்களோடு சேர்ந்து ஆராதிக்கும் போது ஆண்டவரே எங்கள் ஆவில நிரப்பும் அபிஷேகம் இந்த மாதிரி சுகாரியான பாத்திரத்தை வாழ்ந்த வாழ்க்கையை முடிவுக்கு வரப்போகிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த கொரோனா நாட்டில் இந்த பேண்டமிக் நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கை ஒரு வெறுமையா இருந்துச்சு என்று எங்கள் துதிக்கும் போது ஆராதிக்கும் போது சொல்லுங்க ஆனால் என் பாத்திரத்தை நிரப்புவதையும் நான் கேட்டேன். விசுவாசத்தோடு சொல்லுமா என்னை நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஒன்று சேர்ந்து இந்த பாடல் பாடி துதிப்புக்கு போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரலை தட்டி தேவ சமூகத்தில் இருக்கிறவர்களுக்கு தேவ நாமம் உயர்த்துவார்.
வாழ்விடுக. Hallelujah, hallelujah. ஆவியாலும் அபிஷேகத்தினாலே நிரப்புகிறவனாய் கர்த்தரை உயர்த்தி சொல்லுமாக. ஆண்டவரும் அன்றை கர்த்தாவை வாக்கு தத்ததை செய்கிறவர் ஆண்டவர் துதியோடு ஆண்டவர் கேட்கும் இந்த பாடலை பாடி துதிப்போமாக, ஆராதனை செலுத்துமாக. ஹalleluya. அவர் யாக்கோபின் தேவனாய் கர்த்தர், அவர் வாக்களித்த தேவனாய் கர்த்தரை நாம் துதித்து ஆராதிக்க போகிறோம். ஹalleluya. ஹalleluya. மகிமைப்படுத்துவோமா கர்த்தரை சமூகத்தில் எழுந்து நல்ல பெரிய பாடலை நாம் பாடி துதிக்க போகிறோம். ஹalleluya. கரங்களை தட்டி உற்சாகமாக ஒரு குடாக்களை உயர்த்தி சொல்லுங்க. துதிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம். ஆனந்த துதியோடு இருக்க வேண்டும் சொல்லி தேவனை நாம் வேண்டி சொல்லுவாங்க. ஆனந்த துதியோடு கேட்கும் ஆடல் பாடல் சத்தம் தோணிக்கும். ஆனந்த துதியோடு கேட்கும் ஆடல் பாடல் சத்தம் தோணிக்கும். ஆதாயே வெற்றியாய் ஆபத்தேனும் துணையும் ஆண்டவர் வாக்கை பலிக்கும். ஆதாயே வெற்றியாய் ஆபத்தேனும் துணையும் ஆண்டவர் வாக்கை பலிக்கும். ஒரு சுமாரன் ஆனந்த துதி நீங்கள் எழுந்து வேண்டியோடு சொல்லாரா நீங்கள் கர்நாடக சாக்கள் உயர்ந்த இன்று ஒரு குடாக்கள் ஒரு துதிக்க சொல்லமாக ஆண்டவரை கரங்களை தட்டி உயர்ச்சாகமாய் கர்த்தரை அமரமாக. ஆடல் பாடல் சத்தம் தோணிக்கும். ஆதாயம் என்னும் யாவற்றையும் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதாயம் என்னும் யாவற்றையும் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமை பாசம் பிரிவே மங்காத பொருளுடன் வாழ்வோம். காட்சிமை பெற்றுயர்ந்திடுவோம். மகிமை படுத்துவிட்டாரே மகிமை பாசம் பிரிவே மங்காத பொருளுடன் வாழ்வோம். காட்சிமை பெற்றுயர்ந்திடுவோம். குறையிட மாட்டோம் குந்திட மாட்டோம் தரையில்லா தேவனின் வாக்கு. குறையிட மாட்டோம் குந்திட மாட்டோம் தரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதியோடு கேட்கும் ஆடல் பாடல் சத்தம் தோணிக்கும். ஆனந்த துதியோடு கேட்கும் ஆடல் பாடல் சத்தம் தோணிக்கும். ஆதாயம் எண்ணினான் யாவற்றையும் தீர்க்கும் ஆண்டவர் வாக்கை பலிக்கும். ஆதாயம் எண்ணினான் ஆண்டவர் வாக்கை பலிக்கும். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக சொல்ல போகிறோம். தேவனையும் துதிக்கவும் ஆராதிக்கிறதாக என்பதிலே செய்வானமாக என்பதில் இறங்கி வாரம் என்று சொல்லுவாங்க. அதாவது உயர்த்தி எங்கள் ஸ்தானத்தில் இறங்கி வந்து நான் சொல்லி சொல்ல போல இந்த காவலைகளோடு கற்றுக்கொள்ளாகும் என்பதில் அசைவாடு என்று சொல்லி துடிப்போமாக. ஆசி
ஆனந்த துதியோடு கேட்கும் ஆடல் பாடல் சத்தம் ஜோடிக்கும் ஆனந்த துதியோடு கேட்கும் ஆடல் பாடல் சத்தம் ஜோடிக்கும் ஆனாயும் நீராய் ஆவச்செல்லும் நீரும் ஆண்டவர் வாக்கு அளிக்கும் ஆனாயும் நீராய் ஆவச்செல்லும் நீரும் ஆண்டவர் வாக்கு அளிக்கும் யாக்கோபின் நீருமாயோ யாக்கோபின் தேவன் ஜூன் மாதங்கள் கடைசி வரைக்கும் என்னை காத்து இந்த வாரத்தின் கடைசி வாரத்தில் எங்கள் பொன்வந்திரையும் நன்றியோடு துணிக்கிறோம். எத்தனையோ பல தாக்குடைய அனுபவங்கள், எத்தனையோ விளைவினங்கள், எத்தனையோ சோர்வுகள் எங்கள் வாழ்க்கை சோர்வு போதிலும் நெருப்பின தேவனை பெற்று உடைய பிரசனத்திற்காக உடைய வல்லமைக்காக உடைய அபிஷேகத்திற்காக நன்றியோடு துணிக்கிறோம் என்று கரங்களை வைத்து நாம் ஆராதனை செலுத்துமாக. ஹல்லேலூயா. உடைய பிரசனம் எமது ரசிவானது உடைய பிரசனத்திற்காக நன்றியோடு துணிக்கிறோம். எங்கே நின்று மூன்று இந்த நாமத்தில் துதிக்கிறோம் மதிலே சொன்னது போல இந்த பிரசனத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். காட்சி Yeah.
இன்று நமக்குள்ளே நிரம்பி வழியுதே தேவானின் மகிமை நம்மையெல்லாம் தேவ சக்கரவர்த்தி மூடுதே தேவானின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தானத்தில் மூடுதே ஒரு சுமாரியுடன் தேவானின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தானத்தில் மூடுதே. Hallelujah. Lord, I give my soul, I live for you, Lord Jesus. We praise you, Lord. Lift up your hands and sing. This is my desire to honor you, Lord, with all my heart, and worship you. All I have within me, I give you praise. All that I adore you is in you. Lord, I give you my heart, I give you my soul. I live for you alone. Every breath that I take, every moment I live, you're in me. Lord, I give you my heart, I give you my soul. I live for you alone. Every breath that I take, every moment I live, you're in me. Everyone lift up voice and sing. Lord, I give you my heart, I give you my soul. I live for you alone. Every breath that I take, every moment I live, you're in me. Every moment I live, Lord, Lord, you are in me, Lord Jesus. We worship you, Lord. Lord, I give you my heart, I give you my soul. I live for you alone. Every breath that I take, every moment I live, Lord, have your way in me. Give me glory, give me honor, give me praise to the Lord. உமக்கே துதியும் கனமும் மகிமைக்கே செலுத்துகிறோம். நாமத்தை துதிக்கிறோம் ராஜா. நாமத்தை உயர்த்துகிறோம் ராஜா. நீரே காத்துக்கொள்வல் நடத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாரும் வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவதற்கு முன்பதாக நம் கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் கர்த்தாவே இந்த நாளிலும் பேச போகிற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். தியானி மறைத்து நீர் பேசுவீராக. பேசுகிற வார்த்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலனாக இருக்கட்டும். தேவன் வழி நடத்துவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். இவ்வளவு நேரமாக தேவனை துதித்தோம், ஆராதித்தோம். தேவனுடைய பிரச்சனத்துக்குள்ளாக அவர் நம்மளை கொண்டு போனதுக்காக அவர் நன்றி செலுத்தலாம். இந்த வேளையில கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிற வார்த்தை
யார் மூலியமாக தேவனுடைய வசனங்களை இந்த வேலையில கூட அவருடைய வழிகளை கற்றுக்கொள்வோம் என்றால் யோனாவின் சரித்திரத்தை நாம் பார்க்கலாம். The book of Jonah. So it is here Jonah's call and disobedience. தேவன் அழைத்த அழைப்புக்கும் அவர் கீழ்ப்படியாமல் போய்விட்டார். பின்பு அவர் மனம் திரும்பி விடுதலை பெறுகிறார். பின்பு தேவனுடைய செய்தியை மறுபடியும் நினைவே பட்டணத்துக்கு அவர் சொல்லுகிறதையும் தேவனுடைய இரக்கம் நினைவே பட்டணத்தின் மேல் இருக்கிறதையும் இந்த புத்தகத்தில் சொல்லப்படுகிறது. முழுமையாக 4 அதிகாரம் உண்டு இந்த புத்தகத்தில். இந்த காலவெளியில கர்த்தர் நமக்கு என்ன இந்த மூலியமாக பேசுகிறார் என்று சொல்லி பார்க்கலாம். So God wants you back. This is my topic. என்னுடைய தலைப்பு, தேவன் உங்களை திரும்பவும் அழைக்கிறார். மறுபடியும் அவர் பக்கமாக உங்களை திருப்பிக் கொள்ள அவர் விரும்புகிறார். So God wants you back. ஏற்கனவே நம்ம தேவனோடு இருந்த ஒரு வாழ்க்கை தான் சில வேளையில் நாம் தேவனை விட்டு தூரமாய் போயிருக்கலாம். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையில நன்றாக வளர்ச்சி அடைந்து சில சூழ்நிலைகள் நிமித்தமாக தேவனை விட்டு தூரமா இருக்கிறவர்களை பார்த்து இந்த காலவெளியில ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்துல திரும்பி வாங்கள் என்று. So God is calling us back. He wants us to return to Him, to His presence. So one of the teachers of Rabbi of Israel says that the story of Jonah is more about repentance than about fish. இந்த யோனா புத்தகத்தில் பார்க்கப்படும் பொழுது சிறு பிள்ளைகளுக்கு நாம் அந்த மீன் கதையை தான் நம்ம சொல்லுவோம். யோனாவை மீன் விழுங்கிற்று என்று. ஆனால் இந்த இடத்துல அதை விட அதிகமாக ஒரு மனம் திரும்புதல், கீழ்ப்படியாமல் நிமித்தமாய் வந்த ஆபத்து சூழ்நிலைகள், பின்பு மனம் திரும்புதலை குறித்து நம்ம பார்க்கப்படும் போது சில பேர் so that some explain that Jonah is evidence that no one can escape the presence of God even while trying to run from the Almighty. So this is the evidence. இந்த யோனாவின் கதையை நாம் பார்க்கப்படும் போது தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு அவருடைய சமூகத்தை விட்டு ஒருவரும் நாம் விலகி போகவே முடியாது. சர்வ வல்லவருடைய பிரசன்னத்தை விட்டு நாம் ருசித்து பார்த்து பின்பு விலகி போகும்போதும் கர்த்தர் நம்மளை மறுபடியுமாக சேர்த்துக் கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். So here is a great question. ஒரு கேள்வியை நான் இடத்துல நான் விடுகிறேன். So what is God willing to do to bring us back to Himself? தூரமாய் போயிருக்கிற நம்முடைய தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு தூரமாய் கடந்து சென்றிருக்கிற நம்மை தேவன் எப்படி திரும்ப அவருடைய சமூகத்துல திருப்பி கொண்டு வர என்ன செய்கிறார்? அவருடைய விருப்பம் என்ன? எந்த சூழ்நிலைகளை கொண்டு இல்ல எந்த நபரை கொண்டு என்ன காரியத்தை வைத்து நம்மை திரும்பவும் அவருடைய சமூகத்தில் சேர்த்து கொள்ளுகிறார்? அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக அவருடைய திட்டத்துக்குள்ளாக தேவன் நம்ம இழுக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல பார்க்கலாம், ஒருவேளை சிலர் தேவனை விட்டு தூரமா இருக்கலாம். Maybe you have left God because you carelessly drifted from Him or you consciously disobeyed Him. தொடர்ந்து மனசாட்சியின் விரோதமாக கீழ்ப்படியாத, தேவனுடைய சத்தம் கேட்டும் இது தவறு என்று தெரிந்தும் கீழ்ப்படியாத, ஒருவேளை தேவனை விட்டு அவருடைய பிரசன்னத்தை விட்டு தூரமாக அவருடைய வழியை விட்டு நம்முடைய வழியில போய் கொண்டு இருக்கிறவர்கள் இந்த காலங்களில் இருந்தால் தேவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தேவன் காரணங்களோடு தான் பேசுவார். யாருக்காக இந்த வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறார்? இந்த வேளையில தேவன் நம்மை பார்த்து அவர் என்ன சொல்லுகிறார்? தூரமாக என்னை விட்டு போனாலும் நான் உங்களை திருப்பி கொள்ளுகிறேன். அவர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறார். இந்த இடத்துல பார்க்கப்படும் ஜோனா, see the carelessness is loss. ஒரு பாஸ்டர் இப்படியாக ஒரு தேவனுடைய மனுஷன் போதிக்கும் போது சொல்லுகிறார், சபையில அஜாக்கிரதை அசதி ஒரு நஷ்டம் என்று சொல்லுகிறார். பாருங்க, எத்தனை விதத்துல நம்ம அஜாத்தியா இருக்கும் பொழுது எத்தனையோ காலங்களை நம்ம வாழ்க்கையில நஷ்டமாக இருந்திருக்கிறோம், தள்ளி போட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? நம்ம அசதியா இருந்து அஜாக்கிரதையா இருந்து அநேக நன்மைகள் ஆசீர்வாதங்களை இழந்திருக்கிறோம். Carelessness is a loss.
நமக்கு நம்ம எப்பொழுது தேவனுடைய காரியத்துல ஊழியத்திலையும் நம்முடைய குடும்ப காரியத்திலையும் ஒரு கேர்லெஸ் இருக்கிறதோ அந்த இடத்துல ஒரு லாஸ், ஒரு நஷ்டம் இல்லைங்களா? ஒரு ஜாக்கிரதையாக விழிப்புள்ள ஒரு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நம்ம வாழும் போது சத்ரு உள்ள நுழைய முடியாது. தேவையில்லாத நஷ்டங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் உள்ள நுழைய முடியாது. இந்த இடத்துல தேவனுடைய அந்த தீர்க்கதரிசி யோனா அவர் பார்க்கப்படும் போது தேவன் அழைத்த அழைப்பு ஒன்று, தேவன் சொன்னது ஒன்று, இவர் செய்கிறது வேற ஒரு காரியமாய் இருக்கிறது. இந்த வேளையில பார்க்கும்போது so now regardless what is God willing to do now, இப்பொழுது தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? இந்த யோனா பார்க்கப்படும் போது இந்த வேதம் சொல்லுகிறது, but Jonah ran away from the Lord and headed to Tarshish. அவர் தேவன் சொன்னது go to the great city of Nineveh and preach against it. அந்த மகா நகரமாகிய நினைவே பெரிய ஒரு பாவத்திலையும் பொல்லாத வழியிலும் அந்த ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு போய் என்னுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கி என்று சொல்லி தேவ மனுஷனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. ஆனால் இந்த தேவன் இந்த தீர்க்கதரிசி இந்த யோனா என்ன செய்கிறாரு? தேவனுடைய பிரசனத்தை விட்டு வேற ஒரு திசைக்கு அவர் திரும்பி போகிறாரு. பிரியமானவர்களே, இந்த காலவெளியில தேவன் உங்களோட கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தேவன் உங்களுக்கு ஒரு வேலை சொல்லி இருக்கிற வார்த்தையை கீழ்ப்படியாமல் நீங்கள் வேறு திசையில் போய்கொண்டிருக்கிறீர்களா? தேவனுடைய திட்டத்துக்குள்ளாக இருக்கிறீர்களா? Are you in the plan of God? Are you in the purpose of God? Are you in the position of God where God called you? தேவன் அழைத்த ஸ்தானத்தில் இருக்கிறீர்களா? இல்லை அதை விட்டு விலகி தூர போய் கொண்டிருக்கிறீர்களா? So Jonah ran away from the Lord. தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய பாதுகாப்பின் கரம் அவருடைய பிரசனத்தை விட்டு யோனா ஓடி போகிறான். சமன் இஷ்டத்திற்கும் அவன் வேறு வழியாய் போகிறான் என்று சொல்லி இந்த எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு காரியமாக காணப்படுகிறது. அப்போ நம்ம தேவனை விட்டு தூர போகும்போது அவர் என்ன செய்கிறார்? அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்கிற தேவனே அல்ல. So what is God willing to do now? தூரமாய் போயிருக்கிற உங்களையும் சில பேரையும் பார்த்து ஆண்டவர் என்ன செய்ய அவர் விரும்புகிறார்? Those that desire to see God move in the church, சபையில தேவனுடைய அசைவாடுதல், தேவனுடைய கிரியையை பார்க்க விரும்புகிறவர்கள் அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன? தேவன் நம்மை திரும்பவும் கொண்டு வருவதற்கு அவர் என்ன வேணாலும் அவரால் செய்ய முடியும். Whatever it is, God is willing to do whatever it takes to bring us back to Him. அவரிடத்துல திரும்பி கொண்டு வந்ததற்கு என்ன காரியமா இருந்தாலும் அதை தேவன் செய்து நம்ம திரும்பவும் அவர் பக்கமா இழுத்துக் கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். So as we look closer to Jonah, we begin to see ourselves. If our spiritual life has gone out, our spiritual fire has gone out, or we have chosen a life of rebellion against our Lord, then you should know and I should know that God has many ways to get our attention. God has many ways to get our attention. நம்முடைய கவனத்தை கர்த்தருக்கு நேராக திருப்புவதற்கு தேவனுக்கு அதிகமான வழிகள் உண்டு. அநேக வழிகள் அவர் வைத்திருக்கிறார். He knows his own ways. நம்ம ஒரு வழி தெரிந்து கொள்ளுகிறோம் சொன்னா நம்ம படைத்த தேவனுக்கு அதை காட்டின சிறந்த ஒரு வழி இருக்கிறது. அந்த வழி மூலியமாக திரும்பவும் நம்மளை அழைக்கிறார். தேவனை விட்டு தூரமாய் போகணும்னு நினைத்தாலும் நம்ம செய்கிறது தவறு என்று தெரியும். We know what we are doing. ஆனாலும் தேவன் மனசாட்சி பேசும். இப்படிதான் யோனாக்கு நடக்கிறது. சோ முதலாவது குறிப்பு பார்க்கப்படும் போது God has many ways to get our attention. தேவனுக்கு கவனம் இல்லாதபடி, வேத வாசிக்காம ஆவிக்குரிய வாழ்க்கையும் தேவனுடைய ராஜ்யத்தின் திட்டத்துக்குள்ளா இல்லாதபடிக்கு விலகி தூரமாய் போய் கொண்டிருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு அவர் so God is willing to do what God is willing to do this morning. இந்த காலவெளியில கர்த்தர் என்ன செய்ய அவர் விருப்பமாய் இருக்கிறார் உங்க வாழ்க்கையில? தூரமாய் போய் அவருடைய சமூகத்தை விட்டு அவருடைய திட்டத்தை விட்டு தூரமாய் வேற திசையில் போய் கொண்டு இருக்கிறீர்கள். ஆனா அவருடைய வழியை உபயோகப்படுத்துகிறார். In this story, இந்த கதையில் we see 5 actions that God uses to awaken us from our disobedience. நாம் கீழ்ப்படியாமல் தேவனை விட்டு தூரமா போகிறதான இந்த சமயத்தில் தேவன் அவருடைய சொந்த வழியை பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கலாம். முதலாவது பார்க்கப்படும் போது he sends storms into your life. Hallelujah. இந்த 4வது வசனத்தை பார்க்கப்படும் போது the Lord sent a great wind on the sea and such a violent storm arose that the ship threatened.
இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல ஒரு பயங்கரமான பெரும் காற்றை தேவன் அனுமதித்தார். ஏன்? யோனா கர்த்தருடைய வார்த்தையை விட்டு, அவருடைய பிரசனத்தை விட்டு, அவருடைய திட்டத்தை விட்டு தூரமாய் வேற திசையில் போய்கொண்டு இருக்கிறான் என்று அறிந்து தேவன் பயன்படுத்துகிற விதம் ஒன்றால், முதலாவது என்ன பயன்படுத்துகிறாரு? ஒரு பெரிய பெரிய காற்று, பெரும் காற்றை இந்த கடலில் அவர் அனுமதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக நேரத்துல தேவனை விட்டு தூரமா போகும்போது பிரச்சனைகள், உபத்திரங்கள், ஒரு பெரிய காற்றையும் தேவன் ஒருவேளை அனுமதிக்கலாம். Maybe we are facing a great violent storm or wind in our life that is disturbing us. நீங்க யோசிக்கல, ஏன் இந்த புயல் காற்று? நல்லா சந்தோஷமா இருந்தேன், திடீரென்று என் குடும்பத்துல, என் வாழ்க்கையில, என்னுடைய சபையில, என்னுடைய ஊழியத்துல, வேலை செய்கிற இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை. திடீர்னு பாஸ் எனக்கு விரோதமா பேசுகிறாரு, என்னை திட்டுறாரு, என்னோடு கூட இருக்கிற நண்பர்கள் எனக்கு விரோதமா பேசுகிறார்கள். ஏன்? Why? Sometimes storms in our life. This is maybe we are not in the way of the Lord. ஒருவேளை தேவன் சொன்ன அந்த வழியை விட்டு, அந்த திசையை விட்டு வேற திசை போய் கொண்டு இருக்கிறோமா? ஒருவேளை தேவன் அனுமதித்துக்கலாம். யோனாக்கு தேவன் அனுமதித்தது முதலாவது ஒரு பெருங்காற்றை அனுமதித்தார். So God often uses the storm to teach us or to correct us. This storm illustrated the spiritual struggle of Jonah's heart. He knew what was right. அவருக்கு தெரியும் எது சரி. நினைவுக்கு போயிருக்க வேண்டியது சரிதான், ஆனா தவறான ஒரு திசையில் அவர் போய்கொண்டு இருக்கிறார். அதற்கு இந்த புயல் ஏன் வந்தது என்று அவருக்கு தெரியும். அவருடைய உள்ளத்துல ஒரு போராட்டம். இந்த கால வேளையில என்னுடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறதான அருமையான நண்பர்களே, ஒரு வேளை உங்களுடைய உள்ளத்துல ஒரு போராட்டம் இருக்கலாம். இந்த வழியில போகிறதா, இந்த வழியில போகிறதா? தேவன் சொல்லுகிற வழி இது. மனம் திரும்பி ரட்சிப்பு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து சபையில அவரோடு கூட ஐக்கியமா இருக்க வேண்டுமா? இல்ல உலக வழியிலே இருக்கலாமா? தெரியும், சத்தியம் தெரியும், இயேசு ரட்சகர் என்று தெரியும், பாவங்களை மன்னிக்கிறவர் என்று தெரியும். தேவன் உங்களுக்கு சொல்லியிருக்கிற காரியம் இதுதான், இதை செய்யுங்கள், இதை செய்யக்கூடாது என்று. ஆனாலும் சில வேளையில உள்ளத்துல ஒரே ஒரு போராட்டம், நம்ம தவறு செய்கிறோம் என்று தெரியும். சோ யோனாக்கு ஒரே ஒரு போராட்டம் உள்ளத்துல. It's a struggle, spiritual struggle. So his heart knows what he is doing. So, and we see God use this method of correction many times in the Bible. Example, Jacob's deception was followed by the deception of his father-in-law. இந்த வேளையில யாக்கோபு எத்தனாக இருந்து ஏமாத்துகிறவனாய் இருந்தாலும் தன்னுடைய மாமனார் மூலியமா அவர் ஏமாற்றப்பட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்குள்ள போவதற்கு முன்பதாக கீழ்ப்படியாத நிமித்தமாக 40 வருஷம் ஆயிடுச்சு வண்ணாந்தரத்துல. இப்படி அநேக காரியங்களை வேதத்துல ஆண்டவர் சில காரியங்களை கொண்டு அவருடைய ஜனங்களை திருத்துகிறதை நாம் பார்க்கிறோம். So when storms come into our lives for several reasons, we should ask God, what are you trying to tell me, O Lord, or what are you trying to teach me through this trial? இந்த சோதனை மூலியமா, இந்த ஸ்டார்ம், இந்த புயல் காற்று குடும்பத்துல வந்திருக்கிறதே, இந்த கண்ணீர், இந்த பிரச்சனை, இந்த வேதனை வந்திருக்கிறதே வாழ்க்கையிலே, குடும்பத்திலேயோ, இது நிமித்தமாக ஆண்டவரே நீர் என்னோட என்ன பேச சித்தமா இருக்கிறீர்? இந்த பிரச்சனை நிமித்தமா எனக்கு என்ன பாடம் சொல்லி கொடுக்குறீங்க? What are you willing to teach me, Lord? அப்படி நம்ம கேட்போமா? தேவன் நமக்கு அவருடைய வழியை காண்பிப்பார். இரண்டாவது பார்க்கப்படும் போது, he touches someone near you. முதலாவது he sends storm into your life. முதலாவது இந்த இடத்துல ஒரு பெரிய காற்றை அனுப்பினார் யோனா செய்த தவறு நிமித்தமாக. இரண்டாவது இந்த யோனாக்கு அவர் என்ன செய்கிறார்? அவரோடு கூட இருக்கிறவரை அவர் தொடுகிறார். யோனா செய்த தவறு நிமித்தமாக. நான் வாசிக்கிறேன் 5வது அந்த வசனத்துக்குள்ளாக நான் வாசிப்பேன். All the sailors were afraid and each cried out his own God, and they threw the cargo into the sea and lightened the ship. இந்த இடத்துல பாருங்க, யோனா மட்டும் அந்த இடத்துல பாதிக்கப்படல. அவரோடு கூட பிரயாணம் படுகிறவர்கள், கப்பலில் இருக்கிறவர்கள் எல்லோருமே என்ன பண்ணார்கள்? பயந்து போனார்கள். அவர்களும் இது பாதிக்கப்பட்டது. குடும்பத்துல ஒருத்தர் செய்யற தவறு நிமித்தமாக குடும்பம் முழுவதுமாக சில வேளையில் பாதிக்கப்படுகிறது. குடும்பம் முழுவதுமாக அலக்கழிக்கப்படுகிறது. குடும்பம் முழுவதுமாக கண்ணீரில, துன்பத்திலேயே இந்த ஒரு மக செய்கிறதான தவறு, இல்ல மனைவி செய்யற தவறு, கணவன் செய்யற ஒருத்தருடைய பாவம், ஒருத்தருடைய பிரச்சனைனால குடும்பம், பிள்ளைகள் எல்லாம் குடும்பம் முழுவதுமா சமாதானம் எழுந்து போகிறது. இந்த யோனா செய்கிற தவறு என்ன? தேவன் சொன்ன இடத்துக்கு போகாமல் அவருடைய இஷ்டமான இடத்திற்கு அந்த டிக்கெட் வாங்கி அவரு கப்பலில பிரயாணம் பண்ணுகிறார். ஆண்டவர் அந்த
பெருங்காற்றை அனுப்பி ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். அடுத்தபடியால அந்த இடத்துல அந்த செய்த பாவத்தின் நிமித்தமாக அவர் எல்லாருமே பாதிக்கப்படார். Our sins will certainly get others in trouble. நம்ம செய்யற பாவம் நிச்சயமா மற்றவங்களுக்கு அது பிரச்சனையாக இருக்கும். சபைக்கும் குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் நம்ம செய்யற பாவம் நம்மளோட போகாது, சில நம்மளோட கூட இருக்கிறவங்களுக்கும் அது பிரச்சனையாகும், அது உபத்திரமாகும். எல்லாருமே இந்த இடத்துல பயந்து இருக்கிறார்கள். யோனா மட்டுமே கிடையாது. Sometimes our whole family will be in trouble because of one person's sin or one person's disobedience. ஒருவர் கீழ்ப்படியாத நிமித்தமாக குடும்பம் முழுவதுமாக கொந்தளிப்பு, குடும்பம் முழுவதுமாக கவிழ்க்கப்படுகிற ஒரு சூழ்நிலை, குடும்பமே அழிந்து கொண்டிருக்கிறதே, சமாதானமே இல்லையே. ஒருத்தர் செய்யற தவறு, ஒருத்தருடைய பாவம், ஒருத்தருடைய மன்னிக்கிற சுபாவம் இல்லாதது நிமித்தமாக, ஒருத்தருக்குள்ள அன்பு இல்லாதது நிமித்தமாக இப்படிப்பட்ட ஒரு கொந்தளிப்பு குடும்பத்துக்கு வந்திருக்கலாம். கேட்கல, ஏன் ஆண்டவர் என் குடும்பம் நல்லா இருந்ததே திடீரென்று பிரச்சனையாக ஆண்டவர் அந்த பெருங்காற்று மூலியமாக இப்படியாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்ப பிரச்சனை வரும்போது கேட்கலாம், ஆண்டவரே நீங்க எனக்கு என்ன சொல்லி கொடுக்குறீங்க? So not only Jonah was about to drown, but storm touched life of other sailors, those with him, those around us will be in trouble, they will be drowned. நம்ம மட்டும் யோனா மட்டும் அது முழுகல அந்த தண்ணிக்குள்ள, எல்லாருமே இப்ப நம்ம செய்கிற தவறு நிமித்தமாக நம்ம சுற்றிலும் இருக்கிறவர்களும் ஒருவேளை பிரச்சனைக்குள்ளாக மூழ்கி போக ஒரு வாய்ப்பு. So what is God willing to do to bring you back to him? தேவன் மறுபடியும் கொண்டு வர அவர் என்ன விரும்புகிறார் என்று சொல்லி பார்க்கப்பட்ட answer is, so whatever it takes, God knows which nerve to touch to get your attention. எந்த நரம்பை தொட்டா, இல்லை எந்த எலும்பை தொட்டா, எந்த பகுதியை யாருக்கு எதை தொட்டாதான் திரும்பி நம்ம தேவனுக்கு திரும்புவோம் என்று தேவன் நன்றாக அறிந்திருக்கிறார். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது, இல்ல எல்லா பனிஷ்மெண்ட்டும் தேவனுக்குல இருந்து வந்ததுன்னு சொல்ல முடியாது. So it is he sends someone to you. மூன்றாவது பார்க்கப்படும் போது he sends someone to you. நம்ம தவறு செய்யும் போது, தாவீது தவறு செய்யும் போது, பாவம் செய்யும் போது நாதான் தீர்க்கதரிசியை தேவன் அனுப்புகிறார். God sent a prophet to David as when he was in a sinful life. அவர் பாவம் செய்த பொழுது இந்த இடத்துல பார்க்கப்படும் போது, so as the storm raged, ஆறாவது வசனத்துல, the captain approached him. He did not follow God, yet God used this unbeliever to correct Jonah. பாத்தீங்களா, யோனா தேவனுடைய பிள்ளை, தேவன் அறிந்த ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிய வேண்டிய ஒரு தேவ மனுஷன் செய்த தவறு நிமித்தமாக தேவனை அறியாத ஒரு நபரை வைத்து இப்படியாக அவரை திருத்த முடியாத ஆண்டவர். So God sent someone else. யாரா இருக்கலாம், அவர்கள் மூலியமா ஆண்டவர் நம்மோட ஒரு பேசுவார். The person God uses is not the issue, but God can speak to us through a loved one, through a stranger, through a child, through a pastor, or through the word of God as we read. So we see this pattern throughout the scriptures. வேதத்துல பாருங்க, அநேக இடங்களில தேவன் யாரெல்லாம் எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறாரு. இந்த ரட்சிக்கப்படாத இந்த கேப்டன் இல்லைங்களா, இந்த மாலுமி, அவர் யோனா இடத்துல அவர் போறாரு, அவர் போய் பேசுகிறாரு, என்ன சொல்லுகிறாரு? This captain went to him and said, how can you sleep? பாவம் செய்தது நிமித்தமாக, செய்தது மட்டும், தவறு செய்தது மட்டும் இல்லை, யோனா நன்றாக தூங்குகிறார். இதுதான் அசதி, கேர்லெஸ்னஸ். So carelessness is loss. நம்ம அச்சாக்கிரதையா இருக்கிறது நமக்கு நஷ்டம் என்று நீங்க நினைத்துக் கொள்ளுங்க. ஊழியத்திலையும் எந்த காரியத்திலையும் சோம்பேறியா தூக்கமாக தூங்கிக் கொண்டு கவனம் இல்லாதபடிக்கு, லிட்டரலா தூங்குறது மட்டும் இல்ல, ஒரு மந்த புத்தியை வைத்துக் கொண்டு தெளிவில்லாமல், வார்த்தை இல்லாமல், ஜெபம் இல்லாமல், தேவனோட ஒரு ஐக்கியம் இல்லாமல் இருந்து நம்ம அச்சாக்கிரதையா இருக்கும் பொழுது அநேக காரியங்கள் நஷ்டமாக குடும்பத்தில், ஊழியத்தில், தனிப்பட்ட வாழ்வில் we lose many things because of our carelessness. இந்த இடத்துல யோனா தவறு செய்தாரு மற்றும் போய் அவர் நல்லா தூங்கி கொண்டு இருக்கிறார். பாத்தீங்களா, ஊழியத்தை செய்ய வேண்டிய தேவனுடைய வார்த்தை போய் சொல்ல வேண்டிய மனுஷன் தூங்கி கொண்டு இருக்கிறாரு. அப்பொழுது அந்த மாலுமி போய், get up and call on your God, maybe he will take notice of us and we will not perish. So that man God is using here. So God can use anyone to come and correct us. சில நேரத்துல திருந்தன்னு சொன்னா யாரை வைத்தாவது ஆண்டவர் நம்மள கரெக்ஷன் பண்ண கூட அந்த இடத்துல. So God uses young Samuel to speak to Eli.
7 இடத்துல சாமுவேல் சிறிய வயதிலே அவர் மூலியமா ஆண்டவர் பேசுறார். A little girl speak to Peter at the fire. பேதுரு இயேசுவே மரிதளிக்கிறதான அந்த சமயத்துல சிறு பெண் மூலியமாக அநேக காரியங்கள் வேதத்துல நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு பேட்டர்ன் தேவன் பயன்படுத்துகிற ஒரு விதம், ஒரு முறை என்று சொல்லி பார்க்கலாம். So what does matter is your response when God speaks to your heart. தேவன் நம்முடைய இருதயத்தோடு பேசிக்கொண்டு இருக்கிறார் இந்த வேளையில் என்றால் அது நாம் எப்படி பிரதிபலிக்கிறோம், நாம் எப்படி அதுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா, நம்ம எப்படி என்ன செய்கிறோம். ஆண்டவர் பேசும் பொழுது ஒருவேளை ஆமா ஆண்டவரே நான் செய்தது தவறு, நான் போய்கொண்டிருக்கிற வழி திசை வேற, என்னுடைய திசை கெட்ட நண்பர்களோடு இருக்கிறது, it is evil ways, பொல்லாத வழியில போய்கொண்டு இருக்கிறேன், உங்ககிட்ட தூரமா நான் போயிருக்கிறேன் ஆண்டவரே, நீங்க என்ன கரெக்ஷன் பண்றீங்க அப்பா, because you love me, நான் உங்களுடைய வழியில வரேன். How is our response to God? So we should view that person as God's messenger, but we cannot ignore that God is speaking to us. இந்த வேளையில யாரும் மூலியமா அங்கு பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அவர்கள் தேவனால் அனுப்பப்பட்ட தேவ தூதர்கள் இல்ல தேவனுடைய வார்த்தை கொண்டு வந்தவர்கள் என்று சொல்லி நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையை அகல் தட்டாதபடி இந்த காலவெளியில ஏற்றுக்கொள்ளலாம். God is speaking to someone else this morning. ஆண்டவர் யாரோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் இந்த காலவெளியில. தேவனை விட்டு தூரமாய் போய் கொண்டிருக்கிறீர்களா? வாலிப பிள்ளைகளே, இல்ல அருமையான வாலிப தங்கச்சிகளே, அவைக்குரிய வாழ்க்கை அவர் தேவனுடைய திட்டம் தேவனுடைய நோக்கத்தை விட்டு தூரமாய் உங்களுடைய திட்டத்துக்குள்ளாய் போய் கொண்டிருக்கிறீர்களா? So God wants you back. He wants you back to Him. He wants you back to His presence. நீங்க அவருடைய பிரசன்னத்தை விட்டு ஓடி போய் இருக்கிறீங்களா தூரமாக? நீங்க திரும்ப வரும்படியான ஒரு வாய்ப்பு இந்த காலங்களில் ஆண்டவர் கொடுக்கிறார். Maybe today God is speaking to someone else because you are not in the position where God called you. Hallelujah. God is speaking. தேவன் தவறான வழியில போய் போனவர்களை அப்படியே விடுவதில்லை இல்லைங்களா? காணாமல் போன ஆடுகிற தேடுகிற அவர் இரட்சகராக இயேசுவாக இருக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். Hallelujah. அவர் பெரியவர், அவர் பரிசுத்தர், அவர் உண்மையுள்ள தேவன், அவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள தேவனாகவும் இருக்கிறார். இந்த இடத்துல பார்க்கப்படுவது அடுத்ததாக he exposes your disobedience. இந்த இடத்துல பார்க்கப்படும் போது நம்ம கீழ்ப்படியாத காரியத்தை சில வேளையில எல்லோருக்கும் அது தெரிய வருகிறது என்று சொல்லி கூட பார்க்கலாம். இந்த இடத்துல என்ன செய்தார்கள்? So what they did is they cast lots and lot fell on John. சீட்டு போட்டார்கள். யார் இந்த தவறு செய்தார்கள், யார் நிமித்தமா இந்த பிரச்சனை, யார் நிமித்தமா இந்த கொந்தளிப்பு நம்ம குடும்பத்துல, இந்த சபையிலயோ இல்ல சமுதாயத்திலயோ யார் நிமித்தமாக இந்த இப்படிப்பட்ட ஒரு சமாதானம் இல்லாத கண்ணீர் வந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் இந்த வேலையில என்ன பண்றாங்க? சீட்டு போடும்போது அது தேவனுடைய மனுஷனை காண்பிக்கிறது. It signaled out Jonah and God uses அந்த இடத்துல பார்க்க pagan Pharaoh to expose Abraham's lie about his wife. Genesis 12:10-20 ஆதியாகமத்துல பார்க்கப்படும் போது ஆபிரகாம் தன் மனைவிக்கு சகோதரியே என்று பொய் சொல்லும் பொழுது அந்த இடத்துல பார்வோனுக்கு அது தெரிய வந்தது இவர் பொய் சொன்னார் என்று. சில வேளையில் தேவனுடைய பிள்ளைகள் செய்கிற தவறுகளை ஆண்டவர் அதை வெளிரங்கமாக்கி கொண்டு வருவார். அது மூலியமாக ஒருவேளை மன திரும்புவார்கள் என்று. So sometimes of disobedience is exposed. So இந்த இடத்துல பார்க்கப்படும் யோனாக்கு அப்படிதான் நடந்தது. சீட்டு போட்டார்கள், அந்த சீட்டு யோனா மேல விழுந்தது. So they asked to tell us who is responsible for making all this trouble for us. What do you do? Where do you come from? What is your country? இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் அவங்க கேட்கிறாங்க. இந்த கொந்தளிப்பு, இந்த பிரச்சனை யார் மூலியமா வந்தது, நீ யாரு, நீ எங்கிருந்து வந்த, இப்படி ஒரு கேள்விகளை மற்றவங்க கேட்கிற மாதிரி யோனான வாழ்க்கை அன்று நடந்துவிட்டது. தேவனுடைய வார்த்தைக்கு ஒருவேளை கீழ்ப்படிந்து இருந்தால், நினைவுக்கு போயிருந்தால் இப்படிப்பட்ட ஒரு கொந்தளிப்பு எல்லாருக்கும் வந்திருக்காது, அவருக்கும் வந்திருக்காது. எல்லாரும் கேள்விகளை கேட்கிறார்கள். இப்படி ஒரு வேதனைக்குள்ளாக அவர் ஒருவேளை கடந்து போயிருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளும் என்னுடைய நண்பர்களும் பார்த்து கொண்டு இருக்கிறவர்களே, தேவன் சில வேளையில யாராவது அனுப்பி நம்மளை திருத்தலாம், புயல் காற்றை அனுப்பலாம். இந்த இடத்துல அடுத்ததா பார்க்கப்படும் போது he touches you physically. 1ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். Then they took Jonah and threw him overboard and the raging sea grew calm. இந்த இடத்துல யோனாவை தூக்கி அவங்க கடலில போட்ட உடனே அந்த இடத்துல ஒரு அமைதி உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அந்த கொந்தளிப்பு எல்லாம் அமைதியாக விட்டது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்கள் அவர்கள் என்ன, once they learned of Jonah's guilt, they picked Jonah up and threw him into the sea.
And what does this mean theologically? இறையியல் வாயிலாக இது என்ன அர்த்தமா இருக்கிறது? It means that God's hand of protection can become his hand of correction. தேவன் பாதுகாப்புற அவருடைய கரம் சில வேளையில நம்மள திருத்துகிற கரமாக அது மாறுகிறது. தேவன் அவருடைய நிழலில, சர்வ வல்லமை நிழலில நம்மள பாதுகாத்து வைக்கிறார். சங்கீதம் 91 வாசிக்கிறோம், உன்னதமானவர் நிழலில் இருக்கிறவன் சர்வ வல்லவர் நிழலில் தங்குவான் என்று. பிரியமானவர்களே, அவர் நிழல் நமக்கு எப்பொழுதும் இருக்கிறது. ஆனாலும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது சில வேளையில் சரீர பிரகாரமாக தேவன் நம்மளை தொடலாம். Israel is wandering around in the wilderness. Remember that. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர வழியாக கடந்து போனார்கள் கீழ்ப்படியாதது நிமித்தமாக. And when they turned on Moses and complained about God, the Lord sent snakes into the camp and many died. You can see this in Numbers 21. என்னாகும் 21ஆம் அதிகாரத்துல பார்க்கப்படும் போது வனாந்திரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு நேரா திரும்பி தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்ததை பார்க்கிறோம். சர்ப்பங்களை தேவன் அனுப்பும் பொழுது அந்த பாளையத்துல அநேக பேர் மரித்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். So then God renewed his hand of protection as an act of correction. கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார், உள்ள கையில வரைந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். இட் மீன்ஸ் எப்பொழுதும் நம்மளை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார், அவர் நேசிக்கிறார். ஆனால் சில வேளையில இந்த கரமானது நம்மளை திருத்துகிற கரமாக, நம்ம பிள்ளைங்க தவறு செய்யும் போது நம்ம திருத்துக்கிறோம், மறுபடியும் அவங்கள அரவணைக்கிறோம். பொல்லாதவர்களாகிய பெற்றோராகி நம்ம இப்படி செய்யும் போது பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம்ம என்ன பண்ணுகிறார், அவரை விட்டு தூரம் போகும் பொழுது அவர் சில வழியில பாதுகாக்கிற கரம் அடிக்கிற கரமாக மாறலாம், கரெக்ஷன் பண்ற கரமாக மாறலாம், the protection hand. So God is using like a method to touch Jonah's life. So God is no respecter of person. He struck Miriam, Moses' sister, with leprosy. You can see this in Numbers chapter 12. என்னாகமம் 12ஆம் அதிகாரத்துல பார்க்கப்படும் போது மீரியாமை குஷ்டரோகத்தின் நிமித்தமாக தேவன் தொட்டார். மோசேக்கு விரோதமாக அவங்க பேசினதான காரியங்கள், கீழ்ப்படியாமல் பேசுகிறதும், இப்படியான தேவனுக்கு விரோதமாய் சில காரியங்களை செய்யும் பொழுது அவர் நேசிக்கிறபடியால் அவர் திருத்தி நம்மளை கொண்டு வருகிறார். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல பார்க்கப்படும் போது in Acts 5, Luke describes the incredible events surrounding the death of Ananias and Sapphira, who tried to deceive the church and lied to the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பொய் சொல்லவும், சபைக்கு இப்படியாக ஒரு வஞ்சகத்தை செய்யவும் அனனியா சஃபைராவுடைய வாழ்க்கையை குறித்து லூக்கா எழுதுகிறார். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல பார்க்கப்படும் பொழுது அவர்கள் பொய் சொல்லும்படியாக எத்தனைத்தார்கள் இருவரும். அந்த இடத்துல கர்த்தர் அவர்களை கொன்று போட்டார். அந்த இடத்துல இப்படி புதிய புத்தகத்துல நம்ம அதை பார்க்கலாம். So Paul stated that those believers that disregarded the sanctity of the Lord's Supper were suffering physically and some had died. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல இருக்கிறது. பவுல் சொல்லுகிறார், தேவனுடைய பந்தியை இப்படியாக அசதியாக நினைக்கிறவர்கள், எடுத்துக்கிறவர்கள் சிலர் வியாதியும் பட்டார்கள், சிலர் மரித்தும் போனார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த யோனாவுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன? கர்த்தர் சொல்லுகிற வழியை விட்டு நம்முடைய இஷ்டம் போல வழியில போய் கொண்டிருக்கிறோம் ஆனால் தேவன் சில காரியங்களை, சில நபர்களை வைத்து நம்ம திரும்பவும் அவர் வழியில நம்ம கொண்டு வருகிற தேவனா இருக்கிற அது வேதனையா இருக்கலாம். மேபி இட் இஸ் painful. It is a painful, sometimes it is painful for us. Why would God do these things? தேவன் ஏன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார் என்று ஒருவேளை நீங்கள் கேள்விகளை கேட்கலாம், யோசிக்கலாம். ஏன் இப்படி எல்லாம் ஆண்டவர் செய்யலாம்? But he is good. God loves us too much. That's why he allows all these things. தேவன் நம்மளை அதிகமா நேசிக்கிறார். So not every illness or accident is a direct intervention of God for disobedience. So எல்லா தவறுகளும், எல்லா வியாதியும் தேவன் நேரடியாக நம்மளை சந்திக்கிற வியாதியாக இருக்காது சில இடங்களில். So Bible reveals several possible reasons, but we must acknowledge that disobedience is one of the reasons. தேவனுக்கு கீழ்ப்படியாம இருந்தது அது ஒரு காரணம் என்று சொல்லி நாம் அதை உணர வேண்டும். We must acknowledge our sin. So God's desire to awaken our spirit.
இந்த இடத்துல பாருங்க, யோனா தூங்கி கொண்டிருக்க தவறும் செய்து விட்டு இல்லைங்களா, நம்ம தெரியாதது போல போய்கொண்டே இருக்கிறோம். உள்ளத்துல ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். மகனே, நீ செய்கிறது, நீ போகிற வழி சரியில்லை, இந்த வழியை விட்டு நான் சொன்ன வழிக்கு போ, நான் சொல்ற இடத்துக்கு போ, நான் சொல்றதை செய் என்று தொடர்ந்து ஆண்டவர் ஒருவேளை பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் நீங்க இல்ல, தெரிந்த உள்ளத்துல ஒரு போராட்டம் இருக்கும், அதனால விட முடியல. So we want to please people. நண்பர்களை ஒருவேளை பிரியப்படுத்துறது நிமித்தமாக ஆண்டவரை வேதனைப்படுத்தலாம், துக்கப்படுத்தலாம். அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, டெய்லி போய் அவங்களோட சேர்ந்து தவறு செய்து பழகிட்டோமே, திடீரென்று இந்த இந்த பாவத்தை விட்டா கூட இருக்கிறவங்க கோச்சுக்குவாங்க சொல்லி அவங்கள பிரியப்படுத்தலாம். ஆனா ஆண்டவரை துக்கப்படுத்துறோம், வேதனைப்படுத்துறோம். ஹல்லேலூயா. அந்த காலை வரையில ஆண்டவர் யாரோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை மூலியமா, யோனாவுடைய இந்த சரித்திர இந்த கதையின் மூலியமாக நாம் கற்றுக்கொள்ளுகிறது என்ன? ஆண்டவர் புயல் காற்று அனுப்பும் பொழுது, யாராவது தேவனுடைய நபர்களை அனுப்பும் பொழுது, சரீரத்தின் மூலியமா நம்மளை தொடும்போது நம்ம உணரலாம், எதற்காக இந்த புயல் காற்று, எதற்காக இந்த கொந்தளிப்பு என் குடும்பத்துல, எதற்காக என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை, நான் தேவனுக்கு தூரமாய் போய் கொண்டிருக்கிறேன். அவருடைய திட்டத்துக்குள்ள இல்லை. I'm not in the plan of God. God has a plan for me, but I am on my own ways, on my own plan. என் இஷ்டம் போல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். Maybe that is the reason. So we need to acknowledge ourselves. தாவீது சொல்லுகிறாரு, நான் உபத்திரப்படுவது நல்லது, அதனாலும் உடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். அது மட்டுமல்ல, வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ என்று ஆராய்ந்து பார்த்து அதிலிருந்து என்னை விடுதலை ஆக்கும் என்று தாவீது சொல்லுகிறார். Let us examine ourselves in the presence of God. அடுத்ததாக பார்க்கப்படும் பொழுது, God desires to awaken a spirit. Does he desire to punish us? அவர் நம்மளை தண்டிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரா? இல்லை, நிச்சயமாகவே இல்லை. No. So his correction is another expression of his love, grace and goodness. தேவன் நம்மை திருத்துவது அது அவருடைய அன்பாக இருக்கிறது, அன்பின் கரமாய் இருக்கிறது. அவருடைய இரக்கம், கிருபையும் அவர் செய்கிற நன்மையுமாக இருக்கிறது. தேவன் நம்மை திருத்துகிறார் என்று சொன்னால் அதுக்கு பின்பு நமக்கு ஒரு நன்மை உண்டாகும். அந்த ஆசீர்வாதத்தை எப்படியாவது நாம் அடைய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள் அறியாதபடி நம்முடைய கண்கள் மூடப்பட்டு இருக்கிறது. நமக்கு தெரியாத ஆசீர்வாத நன்மைகள் அதிகமா வைத்திருக்கிறார் ஆண்டவர். அது பெற்றுக்கொள்ளாதபடிக்கு சத்ரு நம்மளை சில பேர் வஞ்சித்து தேவனை விட்டு, அவருடைய வழியை விட்டு தூரமாக விலகி கொண்டு போய் கொண்டிருக்கிறான். மறுபடியுமாக கர்த்தர்களை இழுக்கும்படியாக சில வேளையில் அவருடைய அன்பின் கரம் அவர் அடிக்கிற கரமாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது. அதிக இடத்துல பார்க்கப்படும் போது இந்த இடத்துல God's desire for us to acknowledge His presence, அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர வேண்டும். அதாவது 1ஆம் அதிகாரம் இந்த 10வது வசனத்துல வாசித்த வண்ணமாக இந்த இடத்துல this terrified them and they asked, what have you done? They knew he was running away from the Lord because he had already told them so. ஏற்கனவே யோனா சொல்லித்தான் இருக்கிறாரு. அந்த இடத்துல அவங்களுக்கு தெரியும் இவரு நம்ம தேவனை விட்டு தூரமாய் போய் கொண்டிருக்கிறார் என்று. But we need to acknowledge where we are, what are we doing. So it's God's desire for us to acknowledge His presence, but God wanted us back to Him. And next, God desired for us to acknowledge our sin. So confession, இல்லைங்க, நம்முடைய பாவத்தை நம்ம உணர்ந்து என்ன பண்ணலாம், அறிக்கை செய்யலாம். ஸோ பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். அது அறிக்கை செய்யாத பட்சத்தில் அவன் என்ன நம்ம செய்து என்ன வேத வசனம் சொல்லுகிறது என்று சொல்லார், நமக்கு பாவத்தின் சம்பளம் மரணமா இருக்கிறதா. அந்த பாவம் செய்யும் போது அதுக்குரிய சம்பளம் இல்லைங்களா, the wages of sin is death. கடைசியாக இந்த பாவம் செய்து மரணத்துக்குள்ளாக நாம் போகிறோம். அந்த மரணம் தான் நமக்கு ஒரு சம்பளமா இருக்கிறா. எதுக்கு? பாவத்துக்கு. நம்ம செய்யற பாவத்துக்கு நம்ம என்ன பண்ணுகிறோம், நம்ம ஆத்மா செத்து போகிறது சில வேளையில, இல்லைங்களா, மரணமா அடைகிறது. பாவத்தின் சம்பளம். அதனால தேவன் God's desire for us to acknowledge our sin. நம்ம தவறான வழியில போய் கொண்டிருக்கிறதை அதை உணர வேண்டும் என்று தேவன் இடத்தில் விரும்புகிறார். Confession is best remedy or best medicine. Sometimes நம்ம அதை அறிக்கை செய்து விடும்போது ஆரோக்கியம் கிடைக்கும், சரீரத்துல ஆவில விடுதலை கிடைக்கும், நமக்கு உற்சாகம் கிடைக்கும். இந்த இடத்துல God wants you back, but you must take a step forward to Him. So this step is called repentance.
தேவன் திரும்பவும் நம்மளை அழைக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு படி முன்னே எடுத்து காலை வைக்க வேண்டும். இருக்கிற இடத்திலேயே ஸ்டபனா நம்ம இருக்கக்கூடாது. இதுதான் என்னுடைய வழி, இது கொள்ளாத வழியை விட்டு நான் போக போக மாட்டேன் என்று சொல்லவே முடியாது. ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்து வச்ச ஆண்டவர் நமக்காக அதிகமான பிரயாசங்களை படுவார். ஸோ அந்த ஒரு ஸ்டெப் தான் repentance, மனம் திரும்புதல். So that step is called repentance. மனம் திரும்ப வேண்டும். இருக்கிற வழியை விட்டு, வாழ்க்கையை விட்டு நம்ம மனம் திரும்ப வேண்டும். ஸோ யோனா எப்படி ஜெபிக்கிறாரு? In my distress I call to the Lord. நெருக்கத்திலே கர்த்தரை எங்க போய் ஜெபிக்கிறாரு? மீன் வயிற்றுக்குள்ளாக. இந்த மீன் கதை சின்ன பிள்ளைங்களுக்கும் தெரியும், அதனால நான் அதுக்குள்ள வரவில்லை. மீன் வயிற்றுக்குள்ள போய் ஜெபிக்கிறாரு. வெளியே இருக்கும்போது ஏற்கனவே செய்ய வேண்டிய ஜெபம், விசாலத்துல வெளிச்சத்துல இருந்து செய்ய வேண்டிய ஜெபம், நெருக்கத்துல உள்ள போய் பாதாளத்துல இருக்கிற ஆழத்துல இருக்கிற ஆண்டவரே என்று சொல்லி, அப்பா நான் நெருக்கத்துல இருக்கிறேன் என்று சொல்லி கூப்பிடுகிறாரு. ஏன்? Because of his disobedience. கீழ்ப்படியாதது நிமித்தமா 3 இரவு 3 பகலும் மீன் வயிற்றுக்குள்ள இருந்தாங்க. வெளியே ஜெபிக்க வேண்டியவர், சபையில ஜெபிக்க வேண்டியவர், வீட்டுல ஜெபிக்க வேண்டியவர் உபவாசமா அந்த மீன் வயிற்றுக்குள்ள போய் ஜெபிக்கிறார். Sometimes God allows all these things in our lives when we are running away from his presence. இந்த இடத்துல பாருங்க, அப்பொழுது அவர் ஜெபம் பண்ணும் பொழுது இந்த இடத்துல Jonah was released from distress. யோனாக்கு அந்த மீனுக்கு கட்டளை இடுகிறார், அது வாமிட் பண்ணுகிறது. It comes out, வெளியே வருகிறாரு. So God is speaking today. God is speaking to us. Come back and he will not let you suffer a long time. இல்லைங்களா? இந்த மாத வாக்குத்தத்த வசனம், கொஞ்ச நாள் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்துவேன், சிறப்படுத்துவேன், பலப்படுத்தி நிலைநாட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ கொஞ்ச காலம் பாடுகள் இருக்கலாம். நம்ம தவறு செய்தது நிமித்தமா, கீழ்ப்படியாதது நிமித்தமா, ஒருவேளை பிசாசின் போராட்டமா இருக்கலாம். ஆனாலும் தேவனிடத்துல திரும்பும் பொழுது, அவருடைய திட்டத்துக்குள்ளாக, அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக வாழும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து இந்த பிரச்சனைகளில் விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த 3ஆம் அதிகாரத்துல பார்க்கப்படும் போது, so they gave up the evil ways. Who knows, God may relent. அவங்க இப்படியாக நம்ம பார்க்கிறோம். Let them give up their evil ways and their violence. Who knows, God may relent and with compassion turn from his anger so that we will not perish. ஒரு வேற நமக்கு ஒரு தண்டனை வைத்திருக்கா ஆண்டவர், நம்ம மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறார். மனம் திரும்பி என்னுடைய மகன் என்கிட்ட வந்துட்டாங்க என்று சொல்லி வர வேண்டிய தீமையை வரவிடாமல் ஆண்டவர் செய்கிற தேவனா இருக்கிறார். இந்த புத்தகத்தில் அப்படியாக நம்ம வாசிக்கிறோம். அதே மனமாக கடைசியாக யோனா என்ன சொல்லுகிறாரு? அப்படியாக அவர் திரும்பவும் 2வது தடவை ஆண்டவர், second time God's word came to him, go to the great city of Nineveh, proclaim to it the message I give you. இப்போ மீன் வயிற்றிலிருந்து அவர் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டார். Through fish, inside the belly of the fish, he learned a lesson. And now, again, second time, God is speaking to him. Now you come to my plan. Come to the position where I have called you. தேவன் அழைத்த ஸ்தானத்தின் மேல வந்து நில்லு. இப்போ என்ன பண்ணு? மகா நகரமாகிய நினைவுக்கு போய் இந்த பிரசங்கத்தை செய்ய. அப்படியாக யோனா obey the word. யோனா 2வது தடவை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி பார்க்கப்படும் போது அந்த இடத்துல உபவாசம் எடுத்து அவர்கள் ரட்டுடுத்தி அப்படியாக ஜெபித்து பொல்லாத வழியை விட்டு. So when God saw what they did and how they turned from the evil ways, he had compassion and did not bring upon them the destruction he has threatened. So God saw what they did. ஆண்டவர் காண்கிற தேவன், அவர் பார்க்கிறார். ஒருவேளை நம்ம மனம் திரும்பி இல்ல ஆண்டவருடைய வழிக்குள்ளாக நம்ம வரலாம் என்று சொல்லி நீங்க ஒரு ஸ்டெப் முன்ன வைக்கும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு? வர வேண்டிய தீங்கை தடுத்து நிறுத்துகிறார். வர வேண்டிய வியாதி பலவீனத்தை தடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். மறுபடியும் யோனா அவர் என்ன பண்றாரு? கோபம் அவருக்கு வருகிறது. அவர் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். Oh Lord, is this not what I said when I was still at home? நான் வீட்டுல இருக்கும்போது ஏற்கனவே நான் சொன்னேன் என்று சொல்லி, that is why I was so quick to flee to Tarshish. இதுக்கு தான் நான் தர்ஷீஷ்க்கு போனேன். I know that you are the gracious and compassionate God, slow to anger. யோனா ஆண்டவரே அப்படியாக சொல்லுகிறார். ஏனென்றால் நினைவே ஜனங்கள் மனம் திரும்பும் பொழுது தேவன் அவர்களை அழிக்கவில்லை என்று சொல்லி இவருக்கு கோபம் வருகிறது. அவர் என்ன சொல்லுகிறார்? It is better for me to die than to live. அந்த கோபத்துல என்ன சொல்றாரு? நானே மறிக்கிறதே நல்லா. எத்தனை பேர் சொல்றீங்க நான் உயிரோட வாழறது வேண்டாம், செத்து போயிடலாம், இந்த பிரச்சனைனால செத்தே போயிடலாம், உயிரோட இருக்கு எப்படி இருக்கிறேன்? யாராவது இந்த கேள்வி ஒருவேளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? இந்த காலவெளியில ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். So have you any right to be angry? கோபப்படுவதற்கு உங்களுக்கு ஏதாவது உரிமை இருக்கிறதா? உங்கள் மீது உங்களுக்கு கோபப்பட ஆண்டவர் உங்களை படைச்சிருக்கிறார். You are the temple of God.
சூசைட் இஸ் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட். தற்கொலைன்றது ஒரு ஆவி. நான் செத்து போறேன், நான் உயிரோடு இருக்கிறத காட்டில எனக்கு வேண்டாம் இந்த வாழ்க்கை, இந்த குடும்பமே எனக்கு வேண்டாம், இந்த படிப்பு வேண்டாம், எனக்கு இந்த வேலையே வேண்டாம், இதோட நான் போய் தற்கொலை பண்ணிக்கிறேன், செத்து போறேன், யாராவது சொல்லி கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். அந்த மரணத்தை மாற்ற அவர் சித்தமா இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல நம்ம பார்க்கப்படும் போது யோனாவுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்னென்ன காரியத்தை அனுமதித்தார். So God used storm. முதலாவது பெருங்காற்றை அனுப்பினார். இரண்டாவது அந்த மாலு மீது captain approached Jonah, and then thirdly the fish, and then the wine. அவங்களுக்கு செடியை அனுப்புகிறார். இந்த செடியில நிழல் வந்தோன்னு அழகா படுத்துக்கிறாரு. அப்புறமா ஒரு worm அனுப்புகிறார். அங்க ஒரு பூச்சி, அந்த பூச்சி வந்து அந்த செடியை அழித்து போட்ட பின்பு அவருக்கு கோபம் வருகிறது. First he was happy. யோனா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார். எதற்கு? அந்த செடி வந்த உடனே he is very happy. So அதுக்கப்புறமா அந்த worm வந்த உடனே he is angry. இப்படிதான் சில நேரத்துல தற்செயலான ஆசீர்வாதம், சந்தோஷம், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியா இருக்கிறது கொஞ்ச நேரம் அந்த சந்தோஷம் இருக்கும். சில ஆசீர்வாதங்கள் பிசாசுனால உண்டாகும் திடீரென்று. அப்ப நம்ம சந்தோஷப்படும் போது ஒருவேளை அது எடுக்கப்படுது, உடனே நமக்கு கோபம் வருகிறது. இப்படிப்பட்ட காரியம் இல்லாதபடிக்கு தேவன் அவருடைய ஆசீர்வாதம் கொடுக்கும் பொழுது அதுல வேதனையும் கூட்ட மாட்டார். இந்த இடத்துல யோனாவுக்கு என்ன ஒரு சந்தோஷம், செடி இருக்குது, நிழல் இருக்கு, நல்லா இருக்கலாம், நம்ம தூங்கலாம் படுத்து. உடனே அந்த பூச்சி அரித்து போட்ட உடனே அவருக்கு கோபம் வருது. திரும்பி அவர் என்ன சொல்றாரு? It is better for me to die than to live. He wanted to die. அவருக்கு சாகணும், பாத்தீங்களா, சாகணும்ன்ற ஒரு எண்ணம் வருது. நான் ஆண்டவர் கடைசியா என்ன சொல்லுகிறாரு? But the Lord said, you have been concerned about this wine, though you did not tend or make it grow. நீ இந்த செடியை வளர்க்கவே செய்யல, உனக்கு இது மேல ரொம்ப அக்கறையா இருக்கிறது. ஆனா தேவனுடைய இருதயம் யார் மேல இருக்கிறது? நினைவா. But Nineveh has more than 120,000 people. 1,20,000 பேருக்கு மேலாக அவர்கள் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத பாவம் செய்கிறார்கள், பொல்லாத வழியில் இருக்கிறார்களே, அவரை குறித்து நானே கரிசனையா இருக்கக்கூடாதா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இது நிமித்தமாக தேவன் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறாரு? தேவன் நம்மோட என்ன பேசி கொண்டிருக்கிறாரு? நம்ம குறித்தே நம்ம வேதனைப்பட்டு கொண்டு தேவனை விட்டு தூரமாக கீழ்ப்படியாமல் போய் கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவர் திரும்ப நம்மளை அழைக்கிறார். He wants you back to his presence. He wants you back to his position. He wants you back to the calling, his place, in his plan. Be in his plan. அவருடைய திட்டத்துக்குள்ளாக இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? இந்த வேளையில கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேளையில நீர் எங்களோட பேசின இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. யோனா கீழ்ப்படியாதது நிமித்தமாக கொந்தளிப்பு பெருங்காற்றை அனுப்பினீரே ராஜா. எல்லோரும் கர்த்தாவே அப்பா பாதிக்கப்பட்டார்கள், அவரும் பாதிக்கப்பட்டது நிமித்தமாக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற அப்பா பார்த்து கொண்டிருக்கிறதானே ஆண்டவரே ஏசப்பா, யாருடைய வாழ்க்கையில நீர் பேசிக் கொண்டிருக்கிறீர். ஒருவேளை உடைய திட்டத்தை விட்டு தூரமா ஏதாவது சென்றிருந்தாலும் அவர்களை பார்த்து நீர் அழைக்கிறீர் என்பதை உணர்த்துவீராக ராஜாவே. ஏன் இந்த பெருங்காற்று, ஏன் இந்த உபத்திரம், ஏன் இந்த பிரச்சனை என்று கேட்காதபடி இதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளட்டும். தேவன் என்ன பேசுகிறார் என்று ஆண்டவரே உடைய சத்தத்தை கேட்கட்டும் கர்த்தாவே. கேட்டு ஆண்டவரே பொல்லாத வழி விட்டு திரும்பும் பொழுது ஆசீர்வாத நன்மைகளை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. ஒருவேளை அப்பா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஒருவேளை அப்பா உழைத்தின் அழைப்பு ஆண்டவரே நீ சொல்லுகிற வார்த்தையை விட்டு தூரமாக ஆண்டவரே திசை மாறி போய் கொண்டிருந்தால் தேவனுடைய திட்டத்துக்குள்ளாய் கொண்டு வருவீராக. உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற அப்பா ஆண்டவரே ஊழியர்களாக ஆண்டவரே நாங்கள் மாற கர்த்தரைகளையும் நடத்தி கொண்டிருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீ பேசின வார்த்தைக்காக நன்றி. தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you all.